பிரபல இசையமைப்பாளரான இளையராஜாவின் மகன் யுவன் சங்கர் ராஜா அரவிந்தன் என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானார். துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலமாக அனைவராலும் கவனிக்கப்பட்ட யுவன் சங்கர் ராஜா பல ஹிட் பாடல்களை கொடுத்து வெற்றிகரமான இசையமைப்பாளராக வலம் வருகிறார். தற்போது நடிகர் விஜய் நடித்து அடுத்த மாதம் வெளியாக உள்ள கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்திற்கும் அவரே இசையமைத்துள்ளார். இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள லேக் ஏரியாவில் அமைந்துள்ள வீட்டில் வசித்து வருகிறார். அந்த வீட்டுக்கான வாடகையை முறையாக செலுத்தாத விவகாரம் சர்ச்சையாக மாறியுள்ளது. இந்த வீடு துபாயில் இருக்கும் பசிலதுல் ஜமீலா என்பவருக்கு சொந்தமானதாகும். அவரது சார்பில் சகோதரர் முகமது ஜாவித் மற்றும் அஜ்மத் பேகம் ஆகியோரே யுவன் சங்கர் ராஜா மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர். மேலும் யுவன் சங்கர் ராஜா மீது திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையரிடமும் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் வீட்டின் மாத வாடகை 1,25,000 ரூபாய் மற்றும் வைப்பு தொகை 12 லட்சம் ரூபாய் என அக்ரிமெண்ட் போடப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மாத வாடகை 1,50,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் 18 லட்சம் வாடகை பணத்தை செலுத்தவில்லை. இதனால் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டின் உரிமையாளரிடமிருந்து இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இதையடுத்து மொத்த வாடகை தொகையான 18 லட்சம் ரூபாயில் 12 லட்சம் ரூபாய் மட்டுமே காசோலையாக வீட்டின் உரிமையாளரிடம் வழங்கினார். மீதமுள்ள 6 லட்சம் ரூபாயும் மேலும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இந்த மாதம் வரை வாடகை தொகை 15 லட்சம் ரூபாய் என மொத்தம் 20 லட்சத்திற்கும் மேல் வாடகை பணத்தை கொடுக்காமல் வீட்டை பயன்படுத்தி வந்துள்ளார். வாடகை கேட்கும் போதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா செல்போன் அழைப்பை எடுப்பது இல்லை எனவும் தனது மேலாளர் மூலம் அலட்சியமான காரணத்தை தெரிவிப்பதாகவும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் யுவன் சங்கர் ராஜா எந்த தகவலும் சொல்லாமல் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்துக்கொண்டு காலி செய்வதாக பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் தெரிவித்துள்ளனர். வாடகை ஒப்பந்தத்தை மீறி யுவன் சங்கர் ராஜா செயல்பட்டிருப்பதால் அவரிடம் விசாரணை நடத்தி வாடகை பாக்கி மற்றும் சேதாரத்திற்கான இழப்பீட்டை பெற்றுத் தரும்படியும் வலியுறுத்தியிருந்தனர். இளையராஜா சன் யுவன் சங்கர் ராஜா சார் ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க ரெண்டலுக்கு. லாஸ்ட் 1 இயராக ப்ராப்பராக ரெண்ட் கொடுக்கல. நியர்லி 20 lakhs கிட்ட பெண்டிங் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இன்டர்னலாக உள்ளே கொஞ்சம் ஃபர்னிச்சர் அதெல்லாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பென்ஸும் எங்களுக்கு எதுவும் தரல. இந்த 20 lakhs பெண்டிங் வச்சுட்டு அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை, எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. காலி பண்ணுறது எதுவும் இன்ஃபார்ம் பண்ணல. ப்ராப்பர் நோட்டீஸே எங்களுக்கு கொடுக்கல. சாவி அவங்ககிட்ட தான் இருக்குது, எங்கிட்ட எதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ணல. வெக்கேட் பண்ணும்போது கண்டிப்பாக நோட்டீஸ் தரணும், லீகல் நோட்டீஸ். அந்த மாதிரி அந்த நோட்டீஸ் எதுவுமே தரல. ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. நமக்கு இங்கே விசாரித்து பார்த்தா ஒரு 4 நாளாகவே அவர் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அரௌண்ட் இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. யுவன் சங்கர் ராஜாவுக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார் குறித்து காவல்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போது வரை யுவன் சங்கர் ராஜா தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் வரவில்லை என்றனர். அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு காவல்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் அளித்தனர். இந்நிலையில் யுவன் சங்கர் ராஜா சார்பில் வீட்டு உரிமையாளருக்கு அவரது வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் யுவன் சங்கர் ராஜா கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் இசையமைப்பாளராக உள்ளதாகவும் 195க்கும் அதிகமான படங்களுக்கு இசையமைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சினிமா துறையில் 28 ஆண்டுகள் நிறைவு செய்து வெற்றிகரமான இசையமைப்பாளராக வலம் வரும் அவர் நுங்கம்பாக்கத்தில் லேக் ஏரியாவில் உள்ள வீட்டில் U1 ரெக்கார்ட்ஸ் என்ற பெயரில் ஸ்டுடியோ ஒன்றையும் நடத்தி வருகிறார். அது தொடர்பாக அந்த வீட்டின் உரிமையாளர் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் உறுதியளித்தபடி வாடகை பணம் செலுத்தவில்லை என்று கூறி பேட்டியளித்து சேனல்கள் மற்றும் வலைதளங்களில் வெளியாகி வருவது அதிர்ச்சியை அளிக்கிறது. அவதூறு பரப்புவதாக அமைந்துள்ளது.
அவற்றை பார்த்துவிட்டு ரசிகர்கள், உறவினர்கள் யுவன் சங்கர் ராஜாவை தொடர்பு கொண்டு கேட்பதால் அவர் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களிலும் அவதூறான பேட்டி மற்றும் செய்தி பகிரப்பட்டு வருவது யுவன் சங்கர் ராஜாவின் கடின உழைப்பு மற்றும் நன்மதிப்பை சீர்குலைப்பதாக உள்ளது. உரிமையியல் தொடர்பான பிரச்சனையை குற்ற நடவடிக்கையாக மாற்ற வீட்டு உரிமையாளர் தரப்பினர் முயன்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பேரில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அவதூறான செயலுக்காக வீட்டு உரிமையாளர் மீது உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்வதோடு 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடரப்படும் எனவும் வக்கீல் நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. 20 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி விவகாரத்தில் யுவன் சங்கர் ராஜா மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தமக்கு எதிராக அவதூறு பரப்பிய வீட்டு உரிமையாளர் மீது 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி வழக்கு தொடுப்பதாக யுவன் சங்கர் ராஜா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தில் காவல்துறையினர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றனர் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.